ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம் இந்திய நாடு சுதந்திரம் பெற்று 78 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்குமா? இந்தியா விடுங்க, நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டில் மக்கள் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கிறாங்களா? ஏன் சொல்கிறேன்னா, நேற்று தூய்மை பணியாளர்கள் அவ்வளோ கொடூரமாக போலீஸாரால் தாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன? அவங்க செய்கிற வேலையை, பணியை நிரந்தரம் பண்ணணும், அதை அரசு பணி ஆக்கணும்னு தானே கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க செய்கிற வேலையை நம்மளால் ஒரு நாள்னா செய்ய முடியுமா? அவ்வளவு அருவருப்பான அந்த ஒரு வேலை, சரிங்களா? அவ்வளவு கஷ்டம். அந்த இடத்துல நம்மளாம் நிற்க கூட மாட்டோம். அதை அவங்க அந்த செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினச்சி அந்த வேலையை செய்கிறாங்க. அப்படி செய்கிறனால தான் அந்த வேலையை எங்களுக்கு நிரந்தரமாக அரசு வேலையாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கூட செய்ய முடியாத இந்த அரசு, இந்த கவர்மெண்ட்டு தனியார் நிறுவனத்துக்கு அதை இவங்களோட சுய லாபத்துக்காக, இவங்களுக்கு வரக்கூடிய கமிஷனுக்காக அந்த ஒரு வேலை வாய்ப்பை தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து கான்ட்ராக்ட் பேஸில் இவங்களை வேலை செய்ய வச்சா எப்படி ஆகும் சொல்லுங்க? அவங்க இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை. அதை அந்த மாதிரி ஒரு இடத்த நம்மளால் கடந்து கூட போக முடியாது, மூக்கை பொத்திட்டு போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அரசு வந்துட்டு நல்லது செய்யணும். ஆனால் அதை செய்ய தவறிட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குது. ஸோ இவங்க இதுக்காக அவங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. அந்த போராட்டம் கூட இவங்களை அடித்து துன்புறுத்தி கைது செய்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவங்க போராடலை. ஒரு அறவழியில் தான் போராடினாங்க, சரிங்களா? பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றத கவனமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அரசு உடைமைகளையும் அவங்க சேதப்படுத்தலை, எந்த ஒரு வயலன்ஸையும் அவங்க கையில் எடுக்கலை. ஒரு அறவழியில் தங்கள் கோரிக்கையை அந்த அரசாங்கத்துக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியானால அந்த விஷயம் வந்துட்டு மிக வேகமாக மக்களிடையே பரவுறதுனால தங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு கெட்ட பேர் ஏற்படுது அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்கள நைட்டோட நைட்டாக அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க. பெண்கள்னு கூட பார்க்காம அவங்கெல்லாம் அடிச்சு இழுத்துருக்காங்க. பல பேரோட சட்டையெல்லாம் கிழிச்சிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயல். இந்த மாதிரி செயல் வந்துட்டு அந்த காலத்தில், இந்த சுதந்திரம்லாம் அடையிறதுக்கு முன்னாடி, அந்த ராஜா மகாராஜா காலத்தில் தான் அவர் எதிர்த்து ஒருத்தன் கேள்வி கேட்டால் அவனை உடனே கொள்ளுவாங்க, சரிங்களா? அடித்து துன்புறுத்துவாங்க. ஸோ இந்த நிலைமை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்னத்த சுதந்திரம்? நம்ம நாட்டில் என்ன சுதந்திரம் அப்படின்ற ஒன்று இருக்கா அப்படின்றதே சந்தேகமாக இருக்குது. அவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவங்கவுங்க கண்டனங்களை தெரிவிங்க. ஏன்னா சாதி மதம் எதையும் பார்க்காதீங்க, ஒவ்வொருத்தவங்களையும் மனிதனாக பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்றைய தினம் இவங்களை இந்த மாதிரி அடித்து துன்புறுத்தி நள்ளிரவில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் கூலி படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் ஒரு கூட்டம் இப்படி மக்கள் அவதிப்படுறாங்களே அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல், எந்த ஒரு மன உறுத்தலும் இல்லாமல் அந்த படத்தை போய் பார்த்துட்டு ஐயோ தலைவர், ஐயோ பிச்சு பெடல் எடுத்துருக்கா, ஐயோ என்ன படம் பயங்கரம் அப்படி இப்படின்னு ரிவ்யூ விஷயம் அந்த படத்தை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம். என்னடா மனுஷனுங்கடே, உண்மையிலே இந்த மாதிரி கூட்டமெல்லாம் எங்க இருந்துடா வர்றீங்க? நீங்களாம் மனுஷங்க தானடா? அந்த படத்தை பார்த்துட்டு வந்தோடனே அடுத்த வேளை சாப்பாடு கிடைச்சிருமா? படம் பாருங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாட்டில் என்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது, ஆனால் என்ன மாதிரியான மனநிலையில இந்த மக்களும் இந்த காலத்து இளைஞர்களும் இருக்காங்கன்றத நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த மாதிரி கூட்டங்கள் இருக்கிற வரைக்கும் உண்மையே சொல்கிறேன்டா, 78 வருஷம் இல்லை, 178 வருஷம் ஆனாலும் சரி, 500 வருஷம் ஆனாலும் சரி, பேருக்கு வருஷம் சுதந்திர தினம்னு கொண்டாடிக்க வேண்டியதான். உண்மையான சுதந்திரம் வாழ்க்கையிலே வராது.